யார் இந்த கோரேஸ்? மீதையா மண்ணில் முளைத்தவன், மாந்தேன் கருவில் பிறந்தவன், கம்பீசின் குரலில் வீரமுடன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். தாத்தா தன் கனவில் கண்டார், இந்த குழந்தை என்னை வீழ்த்துவான் என்று. கொலைக்கு ஆணை பிறந்தது, ஆனால் கடவுளின் கைகள் காத்தது. மலை மேய்ச்சலில் வளர்ந்தவன், காடு மலைகளில் அலைந்து திரிந்தவன். அவன் உயிரோடு இருப்பதை அவன் சொந்த குடும்பம் கூட விரும்பவில்லை. கோரேஸ் என்றால் இழிவானவன், ஏழ்மையானவன், துயர் மிகுந்தவன், மகிழ்ச்சியற்றவன் என்று பொருள்பட்டான். கிமு 559 முதல் 630 வரை வாழ்ந்தான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அவன் பிறப்பதற்கும் 150 ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியால் முன்குறிக்கப்பட்டவன். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் கடவுளால் தேர்வு செய்யப்பட்டான். பெர்சிய நாட்டுக்கு தேவையில்லை என்று துரத்தப்பட்டவன் உலக நாட்டுக்கே அரசனானான். ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானவன் அல்ல, ஒரு நாட்டுக்கே சொந்தமானவன். தேவையற்றவன் என்று துரத்தப்பட்டவன் கடவுளின் ராஜ்யத்துக்கே தேவை என்று தீர்மானிக்கப்பட்டவன். இவனை கொண்டு மாபெரும் திட்டங்கள் இறைவனால் வகுக்கப்பட்டது. நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செம்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன், இருளின் மறைத்து வைத்த கருவுலகங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பேர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன் என்று ஏசாயா 45வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் மெய்ப்பட சொல்லுகிறது. இறைவனின் அழைப்பால் மக்களின் நம்பிக்கையை பெற்றான். மீதையா மாளிகை வீழ்ந்தது, பாரசீக பேரரசு எழுந்தது. கீழ்நிலையில் ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த கோரேஸ் பல தேசங்களை கட்டி ஆளுகை செய்ய கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டான். 127 நாடுகளை பிடித்தான். உலகில் 2 பங்கு நாடுகளை தனக்காக மாற்றினான். இஸ்ரவேலின் 70 வருட பாபிலோன் சிறையிருப்பை மாற்றி இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டி எழுப்ப வழிவகை செய்தான். ஆலயத்திலிருந்து கொள்ளையிட்ட பொருட்களை எல்லாம் அதே எருசலேம் தேவாலயத்துக்கு திருப்பினான். ஆலய பணிமுட்டுகள் 5400, அதாவது 30 தங்க பாத்திரங்களும் 1000 வெள்ளி பாத்திரங்களும் 4370 மொத்த இரத ஆலய பணிமட்டுகளும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி திருப்பினான். கோரேஸ் கர்த்தரால் மேன்மையாக்கப்பட்டான். கோரேசை குறித்து அவர் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படப்படுவாய் என்றும் பிரியமானதை எனக்கு செய்வாய் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 44:28 உரைத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற செயல்பட்டான். இறைவன் முன்குறித்ததை எவராலும் அசைக்க முடியாது என்று நிரூபித்து காட்டியவன் கோரேஸ். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நீயும், உலகத்தால் துரத்தப்பட்ட நீயும், சொந்த தந்தையும் தாயும் உறவுகளும் துரத்தி விட்டாலும், அவதூறுகள் பல பேசினாலும், சமுதாயமும் சமூகமும் உன்னை வெறுத்தாலும், நீயும் கடவுளால் கண்டெடுக்கப்பட்டவன் தான். கோரேஸை திரும்பி பார். நன்றி. மோஸ்லின் பியர்சன், உண்ணாமலை கடை, கன்னியாகுமரி மாவட்டம். நன்றி, வணக்கம்.